எல்லாம் பார்த்து கோவிலுக்கும் போறாங்க. அப்படியும் குணமாகல அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா மேம்? எதுக்கு ஏதாவது கோவில் இருக்கா? என்னென்ன வழிகள் இருக்கு மேம்? நிறைய வழிகள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போகும்போது நம்ம உடல்ல சில விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒரு சுயம்பு வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்தை நம்ம பார்க்க போறோம். வெரி குட். ராமபிரான் பாத்தீங்கன்னா சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்ட இடங்கள் 2. முக்கியமா பார்த்தோம்னா திருமண தடை, உடல்ல இருக்கக்கூடிய நோய், எந்த நோயாக இருந்தாலும், சரும பிரச்சனையாக இருந்தாலும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், வயிறு அல்சர், எரிச்சல்னால பிடிச்ச உணவு கூட சாப்பிட முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. இந்த தீர்த்தங்கள் எல்லாமே உள்ள போகும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் புத்துணர்ச்சி பெறுது. இறைவன் அருள் பரிபூர்ணமாக நமக்குள்ள கிடைக்குது அப்படின்றதுதான் இதோடைய அர்த்தம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் தாங்க பேசிகிட்ருக்கேன். நான் சொல்லுவேன்ல, ₹1 காயின் எடுத்து எங்கள் மேம் வந்து வர்ற பேஷண்ட்டுக்காக முடிஞ்சு வைக்கிறாங்கன்னு. இன்னொன்று, எங்கள் மேம்கிட்ட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து மருந்து கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி மெடிசனையும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கோவிலும் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மெடிசனையும் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக குணமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அப்படி நிறைய பேர், நிறைய பேஷண்ட் வந்து மருந்தும் சாப்பிட்டு அவங்க சொல்கிற அந்த பரிகாரம், அந்த கோவில் எல்லாமே போய் நல்ல குணமானவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்கங்க. நிறைய பேஷண்ட்ஸ், நான் இன்டர்வியூ எடுத்தவங்களாக இருக்கட்டும், இங்கே வர்றவங்களாக இருக்கட்டும், நானே சும்மா எங்கள் மேம் உள்ளே இருக்கும்போது ஷூட்டிங்க்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேர்கிட்ட போய் முன்னாடி பேசிட்டு தான் வரேன். எப்படி இருக்கீங்க, அன்றைக்கி வந்தீங்களே, இப்போ எப்படி இருக்குது உடம்பு, நல்லா இருக்கிட்டீங்க, எவ்வளோ % குணமாயிருக்கீங்க, எப்படி மெடிசன் ஃபாலோ பண்ணுறீங்க, மேம் எப்படி உங்களை பார்த்துக்குறாங்க, எல்லாம் நாங்கள் சும்மா உட்காரும்போதெல்லாம் கேட்டுக்கிறது. ஏன்னா நம்ம மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டோன்னா ஷூட்டிங் லேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பேஷண்ட்டுக்கிட்ட அப்படி கொஞ்ச நேரம் பேசுறது. நான் அப்படி நிறைய பேர் வந்து இங்கே குணமாகனவங்க இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நான் இப்போ சொன்னது அதுதான் மேம். அதாவது நீங்கள் இந்த வந்து மருந்து கொடுக்கும்போதே ஒரு கோவில் சொல்லிடுறீங்க. அதில் குணமானவங்க நிறைய பேர் இப்போ எங்கிட்ட சொன்னாங்க. மேம் வந்து மெடிசன் கொடுத்தாங்க, ஒரு கோவில் சொன்னாங்க, ஒரு பரிகாரம் சொன்னாங்க, அதை பண்ணிட்டு வந்தேன், ரொம்ப நாள் பட்ட வியாதியிலேருந்து குணமாயிருக்கேன்னு ரொம்ப பூரிப்போடு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு பயம் இருக்கும்ல மேம், என்ன ஆக போகிறோமோ, ட்ரீட்மெண்ட் எடுத்தோமே நல்லாயிடுவோமா அப்படின்னு. அந்த பரிகாரத்தையும் பண்ணி குணமானோன்னு அந்த ஒரு சந்தோஷத்தில் சொன்னாங்க பாருங்க. எனக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசையில் சொல்லிட்டு. சரி, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ மேம் எல்லாம் பார்த்து கோவிலுக்கும் போகிறாங்க, அப்படியும் குணமாகலை அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா மேம்? எதுக்கு ஏதாவது கோவில் இருக்கா? என்னென்ன வழிகள் இருக்கு மேம்? நிறைய வழிகள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போகும்போது நம்ம உடல்ல சில விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக தான் சொல்றாங்க, இந்த இடத்துல, இந்த பூமியில இந்த இடத்துல நம்ம போயிட்டு வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் எல்லாமே தீர்ந்து அப்படியே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே விலகிடுச்சுங்க. அப்படியே ஒரு ஒளி தான் இனிமே உங்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி டக்கு டக்குன்னு நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இறைவன் நிறைய இடங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஆலய வழிபாடு அப்படின்னு சொல்றது. சில ஆலயங்கள் சிறப்பாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோயை தீர்ப்பதற்கான நிறைய ஆலயங்கள் இருக்கு. அதுல முக்கியமாக இப்போ ஒரு சுயம்பு வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்தை நம்ம பார்க்க போறோம். வெரி குட். ராமபிரான் பாத்தீங்கன்னா சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்ட இடங்கள் 2. ராமேஸ்வரம், இன்னொன்று தீர்த்தமலை. தீர்த்தமலை எங்க மேம் இருக்குது? இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி ஒகேனக்கல் பக்கத்துல இருக்குங்க. தீர்த்தமலை அப்படின்னு சொல்லும்போது மலையை சுத்தி அவ்வளவு தீர்த்தங்கள் இருக்கு. ஸோ நம்ம போர்லாம் முடிச்சுட்டு ராமபிரான் வரும்போது சிவனை வழிபடணும்னு நினைக்கிறார். ஸோ அப்ப பார்த்தோம்னா தன்னுடைய அம்பை எய்தி ஒரு தீர்த்தத்தை உருவாக்குறார். அதனால 30 அடி உயரத்திற்கு நல்ல நீர்வீழ்ச்சி மாதிரி உருவாகி வருது, ராம தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல சிவனை அவர் உருவாக்கி வழிபாடு செய்யறாரு. அதுக்கப்புறம் பிற்காலத்துல வரக்கூடிய அரசர்கள் எல்லாமே இதை கோயிலாக கட்டி அடிக்கடி, ராஜேந்திர சோழனா இங்க அடிக்கடி வந்து இந்த கோயிலை வந்து வழிபாடு செஞ்சுட்டு, சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு
இங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் எல்லாத்தையும் அவர் நீராடிட்டு புனித நீரை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவர் நிறைய வழிபாடு செஞ்சிருக்காரு. ஸோ இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ராமபிரான் வழிபட்டதுனால நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு ஆலயமாக இது இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா திருமண தடை, உடல்ல இருக்கக்கூடிய நோய், எந்த நோயாக இருந்தாலும், சரும பிரச்சனையாக இருந்தாலும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், ஸோ வயிறு அல்சர் எரிச்சல்னால பிடிச்ச உணவு கூட சாப்பிட முடியாம நிறைய பேர் இருப்பாங்க. இந்த தீர்த்தங்கள் எல்லாமே உள்ள போகும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் புத்துணர்ச்சி பெறுது, இறைவன் அருள் பரிபூர்ணமாக நமக்குள்ள கிடைக்குது அப்படின்றதுதான் இதோடைய அர்த்தம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்தல விருட்சம் பவளமல்லி. இங்க இருக்கக்கூடிய புற்று வழிபாடு செய்யறது அவ்வளவு சிறப்பு. அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய இந்த தீர்த்தங்களும் அந்த மூலிகைகளும் அந்த காற்று பட்டாலே நமக்கு அவ்வளவு வந்து உடல்ல இருக்கக்கூடிய நோய் தீருதுன்னு சொல்லலாம். மலைக்கு மேல சின்ன மலை தான், கொஞ்சம் நேரம் அப்படி இந்த படிக்கட்டுல ஏறி போயிட்டு மேல சிவனை வழிபாடு செய்யற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இதுல முக்கியமாக பார்த்தோன்னா ராம தீர்த்தம் ரொம்ப முக்கியமானது. ஸோ முதல்ல அனுமன் தீர்த்தம் இருக்கு, கொஞ்சம் கோயில இருந்து கொஞ்சம் தொலைவுல. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த தீர்த்தம் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு கோயிலுக்கு உள்ள சுத்தி அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய தீர்த்தங்கள் இருக்கு. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா அகத்தியர் தீர்த்தம் இருக்கு, ரொம்ப முக்கியமானது. குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம் இருக்கு, அக்னி தீர்த்தம், வருண தீர்த்தம், இந்திர தீர்த்தம், இந்த மாதிரி நிறைய தீர்த்தங்கள் அந்த கோயிலை சுத்தி அந்த மலையை சுத்தி இருக்கிறதுனால தீர்த்தமலைன்னு இதற்கு பெயர். அதான் பாருங்க, தீர்த்தமலைன்னு பேரு. இதுல இருக்கக்கூடிய சிவபெருமான் தீர்த்தகிரீஸ்வரர் பெயர்லயே இருக்காரு பாருங்க. அப்போ நமக்கு என்ன சொல்றாரு, இங்க வாங்க, அப்படியே அந்த காற்றோட மலை மேல ரம்மியமா ஏறி வந்துட்டு அந்த தீர்த்தங்கள் எல்லாமே நம்ம எடுத்துட்டு மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் எங்க இருக்கும்? நம்ம தேடி தேடி போனாலும் கிடைக்காது பாருங்க, இறையருள் கிடைக்காது. தமிழ்நாட்டுல இல்லாத கோயிலா மேம்? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஸோ அந்த தீர்த்தங்கள் எல்லாமே நம்ம நல்லா நீராடிட்டு வீட்டுக்கு அந்த தீர்த்தம் கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க, யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவங்களுக்கு கொடுங்க. ஸோ நமக்கு என்ன பிரச்சனையோ நம்ம வேண்டும்பொழுது, குழந்தை இல்லாதவர்கள்லாம் அங்கே தொட்டில் கட்டுறது இன்றைக்கும் வழக்கமாக இருக்கு. ஸோ நம்ம என்னன்னே தெரியலையே, ஏன் இவ்வளவு அடுக்கடுக்கான ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை, சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஏன் இது வந்துச்சுன்ற மாதிரி விடை தெரியாத புதிர்கள் நிறைய நம்ம மனசை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே எனக்கு நிம்மதி இல்லைங்க, தூக்கம் இல்லைங்கன்னு சொல்றீங்களா? கவலையே வேண்டாம், தீர்த்தகிரீஸ்வரரை போய் ஒரு முறை தரிசிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு ரூட் ரொம்ப கிளியரா, அந்த பாதை வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். நீ இந்த இலக்குக்கு போகணும், இதுதான் நீ பிறவி எடுத்ததுக்கான பலன், வா நான் உன்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறேன்னு சிவபெருமான் நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டிடுவாரு. இந்த தீர்த்தங்கள் எல்லாமே நம்ம அந்த தீர்த்தங்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வழிபாடு செய்யுங்க. ஸோ சிவபெருமான் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க எல்லாரும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. தீர்த்தமலை ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், எவ்வளோ கோவில்கள். நம்ம ஏங்க பயப்படணும்? இப்படிலாம் எங்கள் நித்யா மேம் மருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க எங்கள் நித்யா மேம் இருக்காங்க. அதையும் தாண்டி சரி பண்ணுறதுக்கு கடவுள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க, சிவபெருமான் இருக்கார். அவரோட ஆலயங்கள்லாம் ஒன்று ஒன்று கேட்கும்போது அப்படியே பிரமிப்பாக இருக்குது. எங்கள் மேம் சொல்கிறாங்க, தீர்த்தமலையில் அவ்வளோ தீர்த்தமா பாருங்கள். அப்புறம் என்னங்க பயம் உங்களுக்கு? போங்க, எங்கள் நித்யா மேமையும் வந்து பார்த்துக்கோங்க, ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சில ஆலயங்கள்லாம் உங்களுக்கு அழகாக எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ற சூஸ் பண்ணி கோவிலே சொல்லுவாங்க. நல்லா இருங்க, இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை வந்து நேர்லேயே பாருங்கள். வர முடியலன்னா ஒன்றும் பயப்படாதீங்க, ஆன்லைன்லேயே அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. வாங்க, ஹாப்பியாக இருங்க.